ஆங்கில புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், தற்போது மாமல்லபுரத்தில் எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் காணப்படுது? காவல்துறையினர் சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களிலிருந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதி அப்படின்னு பார்த்தோன்னாவே தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில் என பல்வேறு இடங்களில் வந்து மாமல்லபுரத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் காலை முதலே வந்து மாமல்லபுரத்துக்கு தொடர்ச்சியாக குவிந்து வந்தாங்க. காலை முதலே மாமல்லபுரத்துக்கு வருகை தந்தாலும் கூட மாமல்லபுரத்திற்கு மாலை நேரத்தில் மக்கள் கூட்டம் என்பது கடற்கரையில் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. தமிழகம் மட்டுமே இல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து கூட சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரத்துக்கு வருகை தந்து தங்களுடைய குடும்பமாக வருகை தந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சியால் நம்ம பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட பேசுவோம். மேடம், மகாபலிபுரம் வந்துருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க? கூட்டம் எப்படி இருக்குது? கூட்டம் நிறையவே இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், அப்போ விட இப்போயும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த புத்தாண்டு இனிமையாக இருக்கணும்ன்ட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடம், இங்கே மகாபலிபுரம் வந்துருக்கீங்க, எங்கெல்லாம் சுற்றி கூட்டம் எப்படி இருக்குது? எல்லா இடமும் ப்ரௌடாக தான் இருக்குது. 5 ரகம் ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்பவும் போல மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடுங்க, பாதுகாப்போடு கொண்டாடுங்க. ஹாப்பி நியூ இயர். மேடம், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? மாமல்லபுரத்துக்கு கூட்டம் எப்படி இருக்குது? என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இங்கே மாமல்லபுரத்தில்? கூட்டம் அதிகமாக தான் இருக்குது எப்பயும் போல். அந்த என்ன நார்மல் டே இப்போ ஆஃபலி லீவுனால பசங்க நிறையா வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து மக்கள் நிறையா வந்திருக்காங்க. அதுபோல் இந்த மாலை போட்டிருக்கவங்க அதெல்லாம் வந்திருக்கிறதுனால நிறைய கூட்டமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பாதுகாப்பும் நல்லா இருக்குது. க்ளீனாக வச்சுருக்காங்க, இடங்கள்லாம் நல்லா வச்சுருக்கு. இல்லை நாங்கள் நிறையா தடவை வந்திருக்கோங்க. வருஷத்துக்கு இப்போ வந்து கெஸ்ட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க. அதாவது மாமல்லபுரம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துடைய முதல் நாள், இந்த 2026ஆம் ஆண்டிய முதல் நாள் என்பதன் காரணமாக மாமல்லபுரத்திற்கு தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் சார்பாக, காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாமல்லபுரம் நகராட்சி சார்பாக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என பல்வேறு இடங்கள் வந்து செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை கடற்கரையில் வந்து தடுப்புகள் அமைத்து மக்கள் யாரும் குளிக்க அனுமதி இல்லாமல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் கூட மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை மக்கள் வந்து கடற்கரை குளிக்க அனுமதி கொடுத்ததன் காரணமாக சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலுடைய மக்கள் இங்கே மாமல்லபுரம் கடற்கரைக்கு வந்து குடும்பமாக மக்கள் வந்து சந்தோஷமாக கடலில் குளிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.